வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா 7th தமிழ் புதிய புத்தகம் இலக்கணம், அதாவது இயல் 1லிருந்து 9 வரைக்குமே லைன் பை லைன் கொஷின்ஸ், டோட்டலா 255 கொஷின்ஸ் நம்ம வெற்றிகரமா முடிச்சிட்டோங்க. 7th நியூ புக்குக்கு இந்த ஒரு வீடியோ மட்டும் நீங்க பார்த்தா போதுங்க, கண்டிப்பா எல்லா கொஷினுமே நாம கவர் பண்ணிட்டோம். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய விலை மதிப்பில்லாத அந்த லைக் தாங்க எனக்குண்டான மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம யூடியூப் சேனலில் இலக்கணம் 6th 10th வரைக்கும் இயல் வைஸா, அதாவது லைன் பை லைன் கொஷின்ஸ் வெற்றிகரமாக முடிச்சுட்டேங்க. அந்த கொஷின்ஸ் அத்தனையுமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்கு வசதியாக 5 டெஸ்ட்டாக ரெடி பண்ணியிருக்கிறோம். அந்த 5 டெஸ்ட்டில் டோட்டலாக 1372 கொஷின்ஸ் இருக்குங்க. கொஷின்ஸ் அத்தனையுமே வேறு லெவலில் தரமாக இருக்குங்க. ஸோ குறைவான ப்ரைஸில் கொஷின் பேப்பர்ஸ் பிடிஎஃபாக கிடைக்கும். உங்களுக்கு தேவைன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். 7th தமிழ் இயல் 1. 1வது கொஷின், தமிழ் எழுத்துக்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 2. தமிழ் எழுத்துக்களை 2 வகைகளாக பிரிக்கலாம். 1 முதல் எழுத்து, 2 சார்பெழுத்து. முதல் எழுத்துன்னா என்னங்க? உயிரெழுத்து 12ம் மெய்யெழுத்து 18ம் ஆக 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும். சார்பெழுத்து 10 வகைப்படும். அவை உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். 2வது கொஷின், தனக்குரிய ஓசையிலிருந்து குறைந்து ஒலிக்கும் உகரம் டேஷ் ஆகும். குற்றியலுகரம். இந்த குற்றியலுகரம் எப்படி தனக்குரிய ஓசை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. குற்றியலுகரங்கள்ல 6 வல்லின உகரங்கள் இருக்கு. அவைகள் என்னென்னு பார்க்கலாங்க. குசுடு, துபுரு. இந்த 6 வல்லின உகரங்களும் இறுதியில் வரும்போது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கும். இவ்வாறு தனக்குரிய ஓசையிலிருந்து குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியலுகரம் எனப்படும். 3வது கொஷின், தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் டேஷ் எனப்படும். நெடில் தொடர் குற்றியலுகரம். நெடில் தொடர் குற்றியலுகரம்னா என்னங்க? அதாவது நெடில்னா நீண்டு ஒலிக்கக்கூடியவை. இந்த நீண்டு ஒலிக்கக்கூடிய குற்றியலுகரம் ஈரெழுத்து சொற்களாக மட்டும் அமையும். எடுத்துக்காட்டு பாருங்க. பாகு, மாசு, பாடு, இதெல்லாமே ஈரெழுத்து சொற்கள். 4வது கொஷின், முதல் எழுத்துக்கள் யாவை? உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும். உயிரெழுத்து 12, ஆ முதல் அவ்வரை இருக்கக்கூடிய எழுத்துக்கள். மெய்யெழுத்து 18, இக்கு முதல் இன்னு வரை இருக்கக்கூடிய எழுத்துக்கள். அப்போ இந்த 30 எழுத்துக்களும் தான் முதல் எழுத்துக்கள் ஆகும். 5வது கொஷின், 1 என்பதன் மாத்திரை அளவு 2. இந்த 1ஓட மாத்திரை அளவு எப்படி 2 வந்துச்சுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓவோட மாத்திரை அளவு 1, இன்னோட மாத்திரை அளவு அரை மாத்திரை, ரூவோட மாத்திரை அளவும் அரை மாத்திரை. இந்த இடத்துல எப்படிங்க மேம் நீங்கள் ரூவோட மாத்திரை அளவு அரை மாத்திரைன்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கலாங்க. நான் முந்தைய கொஷின்லேயே சொல்லியிருக்கிறேன். அதாவது குற்றியலுகரத்தில் 6 வல்லின உகரங்கள் இருக்குது. அந்த 6 வல்லின உகரங்கள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குசுடு, துபுரு. இது தனக்குரிய ஒரு மாத்திரை இறுதியில் வரும்போது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னும் போது இந்த இடத்துல ரூ வந்திருக்குனால தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. ஸோ இது 1 + அரை + அரை எவ்வளோங்க? 2 மாத்திரை. அப்போ 1 என்பதன் மாத்திரை அளவு 2. 6வது கொஷின், குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து எகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது குற்றியலுகரத்தில் வரும் உகரம் டேஷ் ஆக மாறும். இகரம். குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து எகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது குற்றியலுகரத்தில் வரும் உகரம் இகரமாக மாறும். 7வது கொஷின், சரியான கூற்றை தேர்வு செய்க. கூற்று 1 பாருங்க. மென்தொடர் குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு பங்கு, மஞ்சு, பண்பு, பந்து, அம்பு, கன்று ஆகும்.
கூற்று 2 பாருங்க. இடைத்தொடர் குற்றியல் உகரத்திற்கு எடுத்துக்காட்டு எய்து, மார்பு, சால்பு, மூழ்கு ஆகியவை ஆகும். ஆன்சர் 2 கூற்றுகளும் சரியானவை. 8வது கொஸ்டின், நெடில் தொடர் குற்றியல் உகரம் எடுத்துக்காட்டுகளில் தவறானது எது? பாக்கு. ஏன் மேம் பாக்கு தவறுன்னு சொல்கிறீங்க? இது வன்தொடர் குற்றியல் உகரத்திற்கு உண்டான எடுத்துக்காட்டு. நெடில் தொடர் குற்றியல் உகரம்னா என்னங்க? நெடில்னா என்னங்க? அதாவது நீண்டு ஒலிக்கக்கூடியவை. இவைகள் ஈரெழுத்து சொற்களாக மட்டுமே அமையும். அப்போது பாகு, மாசு, காது என்பது நெடில் தொடர் குற்றியல் உகரம் ஆகும். 9வது கொஸ்டின், குற்றியல் உகர சொற்கள் யாவை? குசுடு, துபுரு. இந்த குசுடு, துபுரு இந்த 6 வல்லின உகரங்களுமே சொல்லுக்கு இறுதியில் வரும்போது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கும். 10வது கொஸ்டின், தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும் இகரம் குற்றியல் இகரம். தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும் இகரம் குற்றியல் இகரம் ஆகும். 11வது கொஸ்டின், குறில் எழுத்துக்களை குறிக்க டேஷ் பயன்படுகிறது? கரம். குறில் எழுத்துனா என்னங்க? குறைந்து ஒலிப்பவை. நெடில் எழுத்துனா நீண்டு ஒலிப்பவை. அதாவது கான், காரம், கேனம் இவை மூன்றுமே நீண்டு ஒலிக்கக்கூடிய தன்மையை பெற்றிருக்கிறது. அதனால் இது நெடில் எழுத்துக்கள் ஆகும். கரம் என்பது குறைந்து ஒலிக்கிறது. அப்போ இது குறில் எழுத்துக்களை குறிக்க பயன்படுகிறது. 12வது கொஸ்டின், ஆயுத தொடர் குற்றியல் உகரத்திற்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது எது? ஐகாரம். ஆயுத தொடர்னா என்னங்க? அதாவது ஆயுத எழுத்துனா என்னங்க? அக்கு. அப்போ எஃகு, அஃது என்பது சரியானவை. ஐகாரம் என்பது தவறானவை. ஆயுத தொடர் குற்றியல் உகரத்திற்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது ஐகாரம். 13வது கொஸ்டின், பொருந்தாத சொல்லை எடுத்து எழுதுக. அரசு என்பது பொருந்தாத சொல். மற்ற மூன்றும் சரியா இருக்குது. அதாவது எய்து, மூழ்கு, மார்பு இவை மூன்றுமே இடைத்தொடர் குற்றியல் உகரத்திற்கு உண்டான எடுத்துக்காட்டு. பொருந்தாத சொல்லை எடுத்து எழுதுக. அரசு. 14வது கொஸ்டின், குற்றியல் உகரம் தற்போது உரைநடை வழக்கில் இல்லை. டேஷில் மட்டுமே உள்ளது. இலக்கியம். குற்றியல் இகரம் தற்போது உரைநடை வழக்கில் இல்லை. இலக்கியத்தில் மட்டுமே உள்ளது. 15வது கொஸ்டின், ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை டேஷ் என்கிறோம். முற்றியல் உகரம். ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை முற்றியல் உகரம் என்கிறோம். 16வது கொஸ்டின், டேஷ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியல் உகர சொற்கள் இல்லை. யுவ். யுவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியல் உகர சொற்கள் இல்லை. 17வது கொஸ்டின், கேன்மியா, சென்மியா என்பது குற்றியல் இகரம். கேன்மியா, சென்மியா என்பது குற்றியல் இகரம். 18வது கொஸ்டின், ஈரெழுத்து சொற்களாக மட்டும் வரும் குற்றியல் உகரம். நெடில் தொடர் குற்றியல் உகரம். ஈரெழுத்து சொற்களாக மட்டும் வரும் குற்றியல் உகரம் நெடில் தொடர் குற்றியல் உகரம். 19வது கொஸ்டின், குற்றியல் உகரம் பிரித்து எழுதுக. குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். குற்றியல் உகரம் பிரித்து எழுதுக. குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். 20வது கொஸ்டின், குற்றியல் உகரத்திற்கு எடுத்துக்காட்டுகளில் சரியானது எது? இவை அனைத்தும். குற்றியல் உகரத்திற்கு எடுத்துக்காட்டுகளில் சரியானது எது? இவை அனைத்தும். குற்றியல் உகரம்னா என்னங்க? குசுடு, துபுரு இந்த 6 வல்லின உகரங்களும் சொல்லுக்கு இறுதியில் வரும்போது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கும். அப்போ காசு, பாட்டு, எஃகு இவை அத்தனையுமே குற்றியல் உகரத்திற்கு உண்டான எடுத்துக்காட்டுகள் ஆகும். 21வது கொஸ்டின், குற்றியல் உகரம் தனக்கு முன் உள்ள எழுத்தை கொண்டு எத்தனை வகைகளாக பிரிக்கப்படும்? 6. குற்றியல் உகரம் தனக்கு முன் உள்ள எழுத்தை கொண்டு எத்தனை வகைகளாக பிரிக்கப்படும்? 6 வகைப்படும். அவை 1 நெடில் தொடர் குற்றியல் உகரம், 2 இடைத்தொடர் குற்றியல் உகரம், 3 உயிர் தொடர் குற்றியல் உகரம், 4 வன்தொடர் குற்றியல் உகரம், 5 மென்தொடர் குற்றியல் உகரம், 6 இடைத்தொடர் குற்றியல் உகரம். 22வது கொஸ்டின், ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் டேஷ் ஆகும். ஆயுத தொடர் குற்றியல் உகரம். ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் ஆயுத தொடர் குற்றியல் உகரம் ஆகும்.
23வது கொஸ்டின், ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறுகி ஒலிக்கும் இகரம் டேஷ் ஆகும். குற்றியல் இகரம். ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறுகி ஒலிக்கும் இகரம் குற்றியல் இகரம் ஆகும். 24வது கொஸ்டின், தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் டேஷ் அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும். ஒரு மாத்திரை. தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும். 25வது கொஸ்டின், முற்றியல் உகரத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. இவை அனைத்தும். முற்றியல் உகரத்திற்கு எடுத்துக்காட்டு: புகு அது, பசு வரு, விடு மாவு 7. 26வது கொஸ்டின், மியா என்பதன் சொல் யாது? அசைச்சொல். மியா என்பதன் சொல் அசைச்சொல் ஆகும். 27வது கொஸ்டின், ஆயுத எழுத்தை குறிக்க டேஷ் சாரியை பயன்படுத்துகிறோம். கேனம். ஆயுத எழுத்தை குறிக்க டேஷ் சாரியை பயன்படுத்துகிறோம். கேனம். 28வது கொஸ்டின், குற்றியல் இகரம் பிரித்து எழுதுக. குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம். குற்றியல் இகரம் பிரித்து எழுதுக. குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம். 29வது கொஸ்டின், டேஷ் ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்களும் இல்லை. இவை அனைத்தும். டேஷ் ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்களும் இல்லை. சு, டு, ரு. 30வது கொஸ்டின், இடையின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம். இடைத்தொடர் குற்றியலுகரம். இடையின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் ஆகும். 31வது கொஸ்டின், நெடில் எழுத்துக்களை குறிக்க டேஷ் சாரியை பயன்படுத்துகிறோம். கான். நெடில் எழுத்துக்களை குறிக்க கான் சாரியை பயன்படுத்துகிறோம். 32வது கொஸ்டின், சரியான கூற்றை தேர்வு செய்க. கூற்று 1 பாருங்க. நெடில் தொடர் குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு அரசு, 9, கயிறு, வரலாறு ஆகியவை ஆகும். கூற்று 2 பாருங்க. உயிர்த்தொடர் குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு பாகு, மாசு, பாடு, காது, ஆறு ஆகியவை ஆகும். அப்போ இதற்கு சரியான பதில் கூற்று 1 மற்றும் 2 தவறு. ஏன் தவறுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கூற்று 1 பாருங்க. நெடுத்தொடர் குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு அரசு, 9, கயிறு, வரலாறு என்பது தவறு. ஏன் தவறுனா இதற்கு சரியான எடுத்துக்காட்டு பாகு, மாசு, பாடு, காது, ஆறு ஆகியவை ஆகும். கூற்று 2 பாருங்க. உயிர்த்தொடர் குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு அவங்க கொடுத்திருக்கிறது தவறு. இதற்கு சரியான பதில் அரசு, 9, கயிறு, வரலாறு ஆகியவை ஆகும். அப்போ கூற்று 2 தவறு. 33வது கொஸ்டின், தனி நெடில் அல்லாத உயிர்மெய் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம். உயிர்த்தொடர் குற்றியலுகரம். தனி நெடில் அல்லாத உயிர்மெய் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் உயிர்த்தொடர் குற்றியலுகரம் ஆகும். 34வது கொஸ்டின், சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். அவை உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். 35வது கொஸ்டின், வல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம். வன்தொடர் குற்றியலுகரம். வல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் வன்தொடர் குற்றியலுகரம் ஆகும். 36வது கொஸ்டின், வன்தொடர் குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது எது? மஞ்சு. வன்தொடர் குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது மஞ்சு. 37வது கொஸ்டின், மெல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் டேஷ் ஆகும். மென்தொடர் குற்றியலுகரம். மெல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் மென்தொடர் குற்றியலுகரம் ஆகும். 38வது கொஸ்டின், பொருந்தாத சொல்லை எடுத்து எழுதுக. பஞ்சு. பொருந்தாத சொல்லை எடுத்து எழுதுக. பஞ்சு. 39வது கொஸ்டின், குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க டேஷ் சாரியை பயன்படுத்துகிறோம். காரம். குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க காரம் என்ற சாரியை பயன்படுத்துகிறோம்.
40வது கொஸ்டின், சார்பெழுத்துக்கள் யாவை? இவை அனைத்தும். சார்பெழுத்துக்கள் உயிர்மெய், ஆயிரம், உயிரிழப்படை, ஒற்றலப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஆன்சர் இவை அனைத்தும். 7th தமிழ் இயல் 2. 41வது கொஸ்டின், ஒவ்வொரு எழுத்துக்கும் அதை ஒலிப்பதற்கு உரிய கால அளவு உண்டு. இதனை டேஷ் என்பர். மாத்திரை. ஒவ்வொரு எழுத்துக்கும் அதை ஒலிப்பதற்கு உரிய கால அளவு உண்டு. இதனை மாத்திரை என்பர். 42வது கொஸ்டின், ஔகாரம் சொல்லின் டேஷில் வராது. இடையிலும் இறுதியிலும். ஔகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது. 43வது கொஸ்டின், குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். குறுக்கங்கள் 4 வகைப்படும். அவை 1 ஐகார குறுக்கம், 2 ஔகார குறுக்கம், 3 மகர குறுக்கம், 4 ஆயுத குறுக்கம். 44வது கொஸ்டின், அஃது எஃகு ஆகிய சொற்களில் ஆயுத எழுத்து தனக்குரிய டேஷ் மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. அரை மாத்திரை. அஃது எஃகு ஆகிய சொற்களில் ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. 45வது கொஸ்டின், மகர குறுக்கத்தின் மாத்திரை அளவு டேஷ் ஆகும். அரை மாத்திரை. மகர குறுக்கத்தின் மாத்திரை அளவு அரை மாத்திரை ஆகும். 46வது கொஸ்டின், வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு டேஷ் ஆகும். 1. வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு 1 ஆகும். 47வது கொஸ்டின், சில எழுத்துக்கள் சில இடங்களில் தமக்குரிய கால அளவை விட குறைவாக ஒலிக்கும். இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் எழுத்துக்களை டேஷ் என்கிறோம். குறுக்கங்கள். சில எழுத்துக்கள் சில இடங்களில் தமக்குரிய கால அளவை விட குறைவாக ஒலிக்கும். இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் எழுத்துக்களை குறுக்கங்கள் என்கிறோம். 48வது கொஸ்டின், ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது டேஷ் மாத்திரை அளவில் ஒலிக்கும். 1.5. ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். 49வது கொஸ்டின், போலும் என்னும் சொல்லை டேஷ் என்றும் மருளும் என்னும் சொல்லை டேஷ் என்றும் செய்யுளில் ஓசை சீர்மைக்காக பயன்படுத்துகின்றனர். போன் மருண். போலும் என்னும் சொல்லை போன் என்றும் மருளும் என்னும் சொல்லை மருண் என்றும் செய்யுளில் ஓசை சீர்மைக்காக பயன்படுத்தினர். 50வது கொஸ்டின், ஆயுத குறுக்கத்தின் மாத்திரை அளவு டேஷ் ஆகும். அரை மாத்திரை. ஆயுத குறுக்கத்தின் மாத்திரை அளவு அரை மாத்திரை ஆகும். 51வது கொஸ்டின், ஔகாரம் சொல்லின் முதலில் வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து டேஷ் மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. 1.5. ஔகாரம் சொல்லின் முதலில் வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. 52வது கொஸ்டின், சொல்லின் முதலில் மட்டும் வரும் குறுக்கம் டேஷ் ஆகும். ஔகார குறுக்கம். சொல்லின் முதலில் மட்டும் வரும் குறுக்கம் ஔகார குறுக்கம் ஆகும். 53வது கொஸ்டின், 4 வகை குறுக்கங்கள் யாவை? இவை அனைத்தும். 4 வகை குறுக்கங்கள் ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். 54வது கொஸ்டின், ஐகாரம் சொல்லின் இறுதியில் வரும்போது டேஷ் மாத்திரை அளவில் ஒலிக்கும். 1 மாத்திரை. ஐகாரம் சொல்லின் இறுதியில் வரும்போது 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும். 55வது கொஸ்டின், ஐ, கை, பை என ஐகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய டேஷ் மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. 2 மாத்திரை. ஐ, கை, பை என ஐகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. 56வது கொஸ்டின், ஐகார குறுக்கத்தின் மாத்திரை அளவு டேஷ் ஆகும். 2 மாத்திரை. ஐகார குறுக்கத்தின் மாத்திரை அளவு 2 மாத்திரை ஆகும். 57வது கொஸ்டின்,
வலம் வந்தான் என்பதில் மகர மெய் எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து டேஷ் மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. கால் மாத்திரை. வலம் வந்தான் என்பதில் மகர மெய்யெழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. 58வது கொஸ்டின். போன் மருண் இச்சொற்களில் மகர மெய்யானது இன் இன் ஆகிய எழுத்துக்களை அடுத்து வருவதால் தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து டேஷ் மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. கால் மாத்திரை. போன் மருண் இச்சொற்களில் மகர மெய்யானது இன் இன் ஆகிய எழுத்துக்களை அடுத்து வருவதால் தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. 59வது கொஸ்டின். ஔகார குறுக்கத்தின் மாத்திரை டேஷ் ஆகும். 2 மாத்திரை. ஔகார குறுக்கத்தின் மாத்திரை 2 மாத்திரை ஆகும். 60வது கொஸ்டின். தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் குறைந்து ஒலிக்கும் ஆயுதம் டேஷ் குறுக்கம் ஆகும். ஆயுத குறுக்கம். தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் குறைந்து ஒலிக்கும் ஆயுதம் டேஷ் குறுக்கம் ஆகும். ஆயுத குறுக்கம் ஆகும். 61வது கொஸ்டின். ஐகாரம் சொல்லின் இடையில் வரும்போது டேஷ் மாத்திரை அளவில் ஒலிக்கும். 1 மாத்திரை. ஐகாரம் சொல்லின் இடையில் வரும்போது 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும். 62வது கொஸ்டின். ஔ வௌ என ஔகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய டேஷ் மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. 2 மாத்திரை. ஔ வௌ என ஔகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. 63வது கொஸ்டின். அம்மா பாடம் படித்தான். மகர மெய் எழுத்து தனக்குரிய டேஷ் மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. அரை மாத்திரை. அம்மா பாடம் படித்தான். மகர மெய் எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. 64வது கொஸ்டின். முக்டீது கக்ரீது இச்சொற்களில் உள்ள ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து டேஷ் மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. கால் மாத்திரை. முக்டீது கக்ரீது இச்சொற்களில் உள்ள ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. 65வது கொஸ்டின். மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் டேஷ் ஆகும். பணம் கிடைத்தது. மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் பணம் கிடைத்தது. 7th தமிழ் இயல் 3. 66வது கொஸ்டின். எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை டேஷ் எனப்படும். வழக்கு. எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை வழக்கு எனப்படும். 67வது கொஸ்டின். ஒரு பொருளை அதற்கு உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது டேஷ் ஆகும். இயல்பு வழக்கு. ஒரு பொருளை அதற்கு உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு ஆகும். 68வது கொஸ்டின். இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? இயல்பு வழக்கு 3 வகைப்படும். 1 இலக்கணமுடையது, 2 இலக்கண போலி, 3 மருவு. 69வது கொஸ்டின். ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறைகள் டேஷ் ஆகும். இவை அனைத்தும். ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறைகள் இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி. 70வது கொஸ்டின். போலிகள் யாவை? இவை அனைத்தும். போலிகள் முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. 71வது கொஸ்டின். குழுவுக்குறிக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது எது? குழந்தை வெளியே போய்விட்டது. குழுவுக்குறிக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது குழந்தை வெளியே போய்விட்டது. 72வது கொஸ்டின். சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து இடம்பெற்று அதே பொருள் தருவது டேஷ் ஆகும்.
போலி ஆகும். சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து இடம்பெற்று அதே பொருள் தருவது போலி எனப்படும். 73வது கொஸ்டின், போலி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். போலி 3 வகைப்படும். அவை முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. 74வது கொஸ்டின், நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் டேஷ் எனப்படும். இடக்கரடக்கல். நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் டக்கரடக்கல் எனப்படும். 75வது கொஸ்டின், தகுதி வழக்குகள் யாவை? இவை அனைத்தும். தகுதி வழக்குகள் இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி. 76வது கொஸ்டின், ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது டேஷ் எனப்படும். தகுதி வழக்கு. ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது தகுதி வழக்கு எனப்படும். 77வது கொஸ்டின், சரியான கூற்றை தேர்வு செய்க. கூற்று 1 பாருங்க. முதற்போலிக்கு எடுத்துக்காட்டு பசல், பைசல், மஞ்சு, மைஞ்சு. கூற்று 2, இடைப்போலிக்கு எடுத்துக்காட்டு அகம், அகன், நிலம், நிலன். கூற்று 2 தவறானது. அப்ப கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஏன் தவறுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. கூற்று 1 பாருங்க. முதற்போலிக்கு எடுத்துக்காட்டு பசல், பைசல், மஞ்சு, மைஞ்சு என்பது சரியானது. இடைப்போலிக்கு எடுத்துக்காட்டு அகம், அகன், நிலம், நிலன் கொடுத்துருக்குறாங்க. இது தவறு. ஏன் தவறுனா இது இறுதிப்போலிக்கு உண்டான எடுத்துக்காட்டு ஆகும். அப்போ கூற்று 2 தவறானது. 78வது கொஸ்டின், சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது டேஷ் எனப்படும். இடைப்போலி. சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது இடைப்போலி எனப்படும். 79வது கொஸ்டின், மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொற்களால் குறிப்பிடுதல் டேஷ் எனப்படும். மங்களம். மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொற்களால் குறிப்பிடுதல் மங்களம் எனப்படும். 80வது கொஸ்டின், பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுதல் குழுவுக்குறி. பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுதல் குழுவுக்குறி எனப்படும். 81வது கொஸ்டின், அறம் செய்ய விரும்பு என்பது யாருடைய வாக்கு? ஔவையார். அறம் செய்ய விரும்பு என்பது யாருடைய வாக்கு? ஔவையார். 82வது கொஸ்டின், தஞ்சாவூர் என்னும் பெயரை தஞ்சை என்றும் திருநெல்வேலி என்னும் பெயரை நெல்லை எனவும் வழங்குவது டேஷ் ஆகும். மருவு. தஞ்சாவூர் என்னும் பெயரை தஞ்சை என்றும் திருநெல்வேலி என்னும் பெயரை நெல்லை எனவும் வழங்குவது மருவு ஆகும். 83வது கொஸ்டின், மருவுக்கு எடுத்துக்காட்டு தருக. இவை அனைத்தும். மருவுக்கு எடுத்துக்காட்டு இவை அனைத்தும். கோவை, சோனாடு, குடந்தை, எந்தை. 84வது கொஸ்டின், தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். தகுதி வழக்கு 3 வகைப்படும். 85வது கொஸ்டின், இலக்கணமுடையதுக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது எது? புறநகர். இலக்கணமுடையதுக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது புறநகர். 86வது கொஸ்டின், இலக்கண போலியை டேஷ் எனவும் குறிப்பிடுவர். முன் பின்னாக தொக்க போலி. இலக்கண போலியை முன் பின்னாக தொக்க போலி எனவும் குறிப்பிடுவர். 87வது கொஸ்டின், சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய இடத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது முதற்போலி ஆகும். சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய இடத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது முதற்போலி ஆகும். 88வது கொஸ்டின், இடைப்போலிக்கு எடுத்துக்காட்டு தருக. இவை அனைத்தும். இடைப்போலிக்கு எடுத்துக்காட்டு அம்மைச்சி, அம்மைச்சு, இளஞ்சி, இளைச்சி, இளைஞ்சி, அரையர், அரையர், அரையர். 89வது கொஸ்டின்,
சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய இடத்திற்கு பதிலாக வேறோர் எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது டேஷ் ஆகும். கடைப்போலி. சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய இடத்திற்கு பதிலாக வேறோர் எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது கடைப்போலி ஆகும். 90வது கொஸ்டின். இல்முன் என்பதை முன்றில் எனவும் கிளை நுனி என்பதை நுனிக்கிளை எனவும் குறிப்பிடுவது டேஷ் ஆகும். இலக்கண போலி. இல்முன் என்பதை முன்றில் எனவும் கிளை நுனி என்பதை நுனிக்கிளை எனவும் குறிப்பிடுவது இலக்கண போலி ஆகும். 91வது கொஸ்டின். இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் டேஷ் எனப்படும். மருவு. இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மருவு எனப்படும். 92வது கொஸ்டின். மங்களம் எடுத்துக்காட்டுகளில் தவறானது. கால் கழுவி வந்தான். மங்களம் எடுத்துக்காட்டுகளில் தவறானது கால் கழுவி வந்தான். 93வது கொஸ்டின். செத்தார் என்பதை இக்காலத்தில் எவ்வாறு குறிப்பிடுகிறோம்? இயற்கை எய்தினார். செத்தார் என்பதை இக்காலத்தில் எவ்வாறு குறிப்பிடுகிறோம்? இயற்கை எய்தினார். 94வது கொஸ்டின். ஒரு குழுவினார் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்தி கொள்ளும் சொற்கள் டேஷ் எனப்படும். குழுவுக்குறி. ஒரு குழுவினார் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்தி கொள்ளும் சொற்கள் டேஷ் எனப்படும். குழுவுக்குறி. 95வது கொஸ்டின். அஃறிணை பெயர்களின் இறுதியில் நிற்கும் மகர எழுத்திற்கு பதிலாக டேஷ் எனவும் லகர எழுத்திற்கு பதிலாக டேஷ் கடைப்போலியாக வரும். நகர ரகரம். அஃறிணை பெயர்களின் இறுதியில் நிற்கும் மகர எழுத்திற்கு பதிலாக நகரம் எனவும் லகர எழுத்திற்கு பதிலாக ரகரம் கடைப்போலியாக வரும். 96வது கொஸ்டின். ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது டேஷ் எனப்படும். முற்றுப்போலி. ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள்கள் மாறாமல் இருப்பது முற்றுப்போலி எனப்படும். 97வது கொஸ்டின். வழக்கு எத்தனை வகைப்படும்? வழக்கு 2 வகைப்படும். 1 இயல்பு வழக்கு, 2 தகுதி வழக்கு. வழக்கு எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். 98வது கொஸ்டின். இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் டேஷ் எனப்படும். இலக்கணமுடையது. இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணமுடையது ஆகும். 99வது கொஸ்டின். பொறுத்துக. பந்தர் கடைப்போலி, மைஞ்சு முதற்போலி, அஞ்சு முற்றுப்போலி, அரையர் இடைப்போலி. ஆன்சர் 4, 1, 2, 3. பந்தர் கடைப்போலி, மைஞ்சு முதற்போலி, அஞ்சு முற்றுப்போலி, அரையர் இடைப்போலி. 100வது கொஸ்டின். வழக்குகள் யாவை? ஏ மற்றும் பி. வழக்குகள் யாவை? ஏ மற்றும் பி. இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. 101வது. இலக்கண முறைப்படி அமையாவிடினும் இலக்கணமுடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் டேஷ் எனப்படும். இலக்கண போலி. இலக்கண முறைப்படி அமையாவிடினும் இலக்கணமுடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் இலக்கண போலி எனப்படும். 102வது. மங்களமில்லாத சொற்களை மங்களமான வேறு சொற்களால் குறிப்பதை டேஷ் என்கிறோம். மங்களம். மங்களம் இல்லாத சொற்களை மங்களமான வேறு சொற்களால் குறிப்பதை மங்களம் என்கிறோம். 103வது. இலக்கண போலிக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது எழுது. இலக்கண போலிக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது எழுது. 104வது. இயல்பு வழக்குகள் யாவை? இவை அனைத்தும். இயல்பு வழக்குகள் இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவு. 105வது. செத்தார் என்பதை துஞ்சினார் என குறிப்பிடுவது டேஷ் ஆகும். மங்களம். செத்தார் என்பதை துஞ்சினார் என குறிப்பிடுவது மங்களம் ஆகும். 106வது.
பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது டேஷ் ஆகும். இடக்கரடக்கல். பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது இடக்கரடக்கல் ஆகும். 107வது இடக்கரடக்கலுக்கு எடுத்துக்காட்டு தருக. இவை அனைத்தும்: கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது, ஒன்றுக்கு போய் வந்தேன். 108வது இல்வாய் என்பதை வாயில் என வழங்குவது டேஷ் ஆகும். இலக்கண போலி. இல்வாய் என்பதை வாயில் என வழங்குவது இலக்கண போலி எனப்படும். 109வது முற்றுப்போலிக்கு எடுத்துக்காட்டு தருக. 5, 5. முற்றுப்போலிக்கு எடுத்துக்காட்டு 5, 5. 110வது போலி என்ற சொல் டேஷ் என்பதிலிருந்து தோன்றியது. போல இருத்தல். போலி என்ற சொல் போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது. 7th தமிழ் இயல் 4. ஓர் எழுத்து தனித்தும் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தருவது சொல் எனப்படும். ஓர் எழுத்து தனித்தும் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தருவது சொல் எனப்படும். இந்த சொல்லிற்கு வேறு பெயர்கள். பதம் கிளவி. 112வது வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி. சமஸ்கிருதம். வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருதம். 113வது பல சொல் தரும் ஒரு சொல் என்பது திரிச்சொல். பல சொல் தரும் ஒரு சொல் என்பது திரிச்சொல் ஆகும். 114வது சரியான கூற்றை தேர்வு செய்க. கூற்று 1 பாருங்க. வங்கம், அம்பி, நாவாய் என்பது ஒரு பொருள் குறித்த பல வகை திரிச்சொல் ஆகும். கூற்று 2 இதழ் என்பது பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல் ஆகும். 2 கூற்றுகளும் சரியானவை. 115வது இலக்கண முறைப்படி சொற்கள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். இலக்கண முறைப்படி சொற்கள் 4 வகைப்படும். 1 பெயர்ச்சொல், 2 வினைச்சொல், 3 இடைச்சொல், 4 உரிச்சொல். 116வது லக்ஷ்மி என்பதை லக்குமி என்றும் விஷம் என்பதை விடம் என்றும் தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவதை டேஷ் என்பர். தர்பவம். லக்ஷ்மி என்பதை லக்குமி என்றும் விஷம் என்பதை விடம் என்றும் தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவதை தர்பவம் என்பர். 117வது பொறுத்துக. இயற்சொல் சோறு, திரிச்சொல் அழுவம், திசைச்சொல் பெற்றம், வடச்சொல் இரத்தம். 4, 3, 1, 2. இயற்சொல் சோறு, திரிச்சொல் அழுவம், திசைச்சொல் பெற்றம், வடச்சொல் இரத்தம். 4, 3, 1, 2. 118வது கற்றோருக்கு மட்டுமே விளங்குவதாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் திரிச்சொற்கள். கற்றோருக்கு மட்டுமே விளங்குவதாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் திரிச்சொற்கள் ஆகும். 119வது கொஸ்டின். சொல் எனும் பொருள் தரும் வேறு பெயர்கள். இவை அனைத்தும். மொழி, பதம், கிளவி. சொல் எனும் பொருள் தரும் வேறு பெயர்கள் மொழி, பதம், கிளவி. 120வது கொஸ்டின். சரியான கூற்றை தேர்வு செய்க. கூற்று 1 பாருங்க. வட சொல்லுக்கு எடுத்துக்காட்டு கமலம், விடம், சக்கரம், வருடம், மாதம். திசை சொற்களுக்கு எடுத்துக்காட்டு சாவி, சன்னல், பண்டிகை, ரயில். கூற்று 1 மற்றும் 2 சரி. 121வது இயற் சொல் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். இயற் சொல் 4 வகைப்படும். 1 பெயர் இயற்சொல், 2 வினை இயற்சொல், 3 இடை இயற்சொல், 4 உரி இயற்சொல். 122வது கொஸ்டின். திரிசொல்லுக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது எது? லக்குமி. திரிசொல்லுக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது லக்குமி. 123வது பொறுத்துக.
பெயர் இயற்சொல் மண், வினை இயற்சொல் நடந்தான், இடை இயற்சொல் அவனை, உரி இயற்சொல் மாநகர். சரியான பதில் 2, 4, 3, 1. நூற்றி 24வது கொஸ்டின். திரிசொற்களை ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள் எனவும் பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல் எனவும் டேஷ் வகைப்படுத்தலாம். 2 வகை. கொஸ்டின்லே ஆன்சர் இருக்கு பாருங்க. திரிசொற்களை ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொல் எனவும் பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல் எனவும் 2 வகைப்படுத்தலாம். 125வது. இலக்கிய வகையில் சொற்கள் 4 வகைப்படும். அவை யாவை? இவை அனைத்தும். இலக்கிய வகையில் சொற்கள் 4 வகைப்படும். இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல். 126வது. எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் டேஷ் எனப்படும். இயற் சொற்கள். எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற் சொற்கள் எனப்படும். 127வது. இலக்கிய வகையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? இலக்கிய வகையில் சொற்கள் 4 வகைப்படும். அவை 1 இயற்சொல், 2 திரிச்சொல், 3 திசைச்சொல், 4 வடச்சொல். 128வது. வடச்சொல் வகையில் தர்பவம் என்பதற்கு எடுத்துக்காட்டு தருக. லக்குமி, விடம். வடச்சொல் வகையில் தர்பவம் என்பதற்கு எடுத்துக்காட்டு லக்குமி, விடம். 129வது. ஒரு பொருள் குறித்த பல வகை திரிசொல்லுக்கு எடுத்துக்காட்டு தருக. இவை அனைத்தும். ஒரு பொருள் குறித்த பல வகை திரிசொல்லுக்கு எடுத்துக்காட்டு இவை அனைத்தும். வங்கம், அம்பி, நாவாய். 130வது. இயற்சொல் 4 வகைப்படும். அவை யாவை? இவை அனைத்தும். இயற்சொல் 4 வகைப்படும். அவை பெயர் இயற்சொல், வினை இயற்சொல், இடை இயற்சொல், உரி இயற்சொல். 131வது கொஸ்டின். வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவதை டேஷ் என்பர். தற்சமம். வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவதை தற்சமம் என்பர். 132வது. வேர் சொல்லுக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது. விடம். வேர் சொல்லுக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது விடம். 133வது. சரியான பொருளை கண்டறி. கூற்று 1 பாருங்க. கேணி என்பதன் பொருள் பசு. கூற்று 2 பாருங்க. பெற்றம் என்பதன் பொருள் கிணறு. ஆன்சர் கூற்று 1 மற்றும் 2 தவறு. ஏன் தவறுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கேணி கூற்று 1ல பாருங்க. கேணி என்பதன் பொருள் கிணறு. அப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க? பசு. அப்ப கூற்று 1 தவறு. கூற்று 2 பாருங்க. பெற்றம் என்பதன் பொருள் பசு. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? கிணறு. அப்ப இதுவும் தவறு. அப்ப ஆன்சர் கூற்று 1 மற்றும் 2 தவறு. 134வது கொஸ்டின். வடமொழியில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் டேஷ் எனப்படும். வடச்சொற்கள். வடமொழியில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் வடச்சொற்கள் எனப்படும். 135வது கொஸ்டின். இலக்கண முறைப்படி 4 வகை சொற்கள் யாவை? இவை அனைத்தும். இலக்கண முறைப்படி 4 வகை சொற்கள் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். 136வது. வடச்சொல் வகையில் தற்சமம் என்பதற்கு எடுத்துக்காட்டு தருக. கமலம், அலங்காரம். வடச்சொல் வகையில் தற்சமம் என்பதற்கு எடுத்துக்காட்டு கமலம், அலங்காரம். 137வது. வடச்சொல் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். வடச்சொல் 2 வகைப்படும். 1 தற்சமம், 2 தர்பவம். 138வது கொஸ்டின். இதழ் என்பதன் பொருள்கள் என்ன? இவை அனைத்தும். இதழ் என்பதன் பல பொருள்கள் உதடு, கண்ணிமை, நாளிதழ். 139வது கொஸ்டின். வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள். திசை சொற்கள். வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள்
திசை சொற்கள் ஆகும். 140வது வட சொற்கள் யாவை? தர்சமம், தர்பமம். வட சொற்கள் யாவை? தர்சமம், தர்பவம். 141வது கொஸ்டின், பொறுத்துக. பெயர் திரிச்சொல் அழுவம், வினை திரிச்சொல் பயின்றால், இடை திரிச்சொல் அன்ன, உரி திரிச்சொல் கூர். ஆன்சர் 2, 4, 3, 1. பெயர் திரிச்சொல் அழுவம், வினை திரிச்சொல் பயின்றால், இடை திரிச்சொல் அன்ன, உரி திரிச்சொல் கூர். 7th தமிழ் இயல் 5. 142 பகுபத உறுப்புகளால் பிரிக்க முடியாத சொல் பகாபதம். பகுபத உறுப்புகளால் பிரிக்க முடியாத சொல் பகாபதம் எனப்படும். 143 எழுதினான் என்பது வினை பகுபதம். எழுதினான் என்பது வினை பகுபதம். 144 பெயர் பகுபதம் டேஷ் வகைப்படும். 6 வகைப்படும். பெயர் பகுபதம் 6 வகைப்படும். 1 பொருள், 2 இடம், 3 காலம், 4 சினை, 5 பண்பு, 6 தொழில். 145வது பொறுத்துக. பெயர் பகுபதம் பெரியார், வினை பகுபதம் வாழ்ந்தான், இடை பகாபதம் மண், உரி பகாபதம் நனி. ஆன்சர் 4, 1, 2, 3. பெயர் பகுபதம் பெரியார், வினை பகுபதம் வாழ்ந்தான், இடை பகாபதம் மண், உரி பகாபதம் நனி. ஆன்சர் 4, 1, 2, 3. 146வது வந்தனன் பகுபத உறுப்பிலக்கணம் காண்க. வந்தனன் வா பிராக்கெட்ல வா கூட்டல் இத்து பிராக்கெட்ல இந்து, இத்து கூட்டல் அன் கூட்டல் அன். இது ரொம்ப முக்கியமான கொஷின், ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வந்தனன் பகுபத உறுப்பிலக்கணம். வா பிராக்கெட்டில் சின்னவா போடணும், கூட்டல் இத்து கூட்டல் பிராக்கெட்டில் இந்து போடணும், இத்து கூட்டல் அன் கூட்டல் அன். வந்தனன். 147வது கொஷின், இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல் சாரியை. இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல் சாரியை எனப்படும். 148வது பகாபதம் எந்தெந்த சொல்லாக வரும்? அடிச்சொல் அல்லது வேர்ச்சொல். பகாபதம் எந்தெந்த சொல்லாக வரும்? அடிச்சொல் அல்லது வேர்ச்சொல். 149வது பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை ஆகியவற்றில் ஏற்படும் மாற்றம் விகாரம். பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் விகாரம் எனப்படும். 150வது இடம் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். இடம் 3 வகைப்படும். தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மைனா என்னங்க? பேசுபவர் தன்னை குறிப்பது தன்மை எனப்படும். எடுத்துக்காட்டு என்னுடைய பேனா, என்னுடைய புத்தகம். அடுத்து முன்னிலைனா என்னங்க? முன் நிற்பவரை குறிப்பது முன்னிலை ஆகும். எடுத்துக்காட்டு நீ, நீவீர், நீங்கள், நீ எங்கே போயிட்டு வந்த, நீ எங்கே இருக்கிற, இந்த மாதிரி கேட்குறதெல்லாம் முன்னிலை. படர்க்கைனா என்னங்க? பேசுபவர் யாரை விழித்து பேசுகிறாரோ அவரை தவிர்த்து பிறரை குறிப்பிட பயன்படும் சொற்கள் படர்க்கை எனப்படும். எடுத்துக்காட்டு பாருங்க, அவன், அவள், அது. 151வது பொறுத்துக. ஆ பசு, ஈ கொடு, ஊ இறைச்சி, ஏ அம்பு, ஐ தலைவன், ஓ மதகுநீர் தாங்கும் பலகை. ஆன்சர் 3, 4, 5, 1, 6, 2. ஆனா பசு, ஈனா கொடு, ஊனா இறைச்சி, ஏனா அம்பு, ஐனா தலைவன், ஓனா மதகுநீர் தாங்கும் பலகை. ஆன்சர் 3, 4, 5, 1, 6, 2.
152வது பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணை பால் ஆகியவற்றையோ முற்று எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது டேஷ் ஆகும். விகுதி. பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணைப்பால் ஆகியவற்றையோ முற்று எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது விகுதி எனப்படும். 153 இடம் 3 வகைப்படும் அவை யாவை? இவை அனைத்தும். இடம் 3 வகைப்படும் அவை தன்மை, முன்னிலை, படர்க்கை. 154 தன்மை பெயருக்கு எடுத்துக்காட்டு. இவை அனைத்தும். தன்மை பெயருக்கு எடுத்துக்காட்டு நான், என், எங்கள். 155வது பொறுத்துக. கா சோலை, கு பூமி, கை ஒழுக்கம், கோ அரசன், சா இறந்து போ, சி இகழ்ச்சி. ஆன்சர் 6, 5, 4, 3, 2, 1. கா என்பது சோலை, கு என்பது பூமி, கை என்பது ஒழுக்கம், கோ என்பது அரசன், சா என்பது இறந்து போ, சி என்பது இகழ்ச்சி. 6, 5, 4, 3, 2, 1. 156வது முன்னிலை பெயருக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது எது? அவர். முன்னிலை பெயருக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது அவர். முன்னிலைனா யாருங்க? முன் நிற்பவரை குறிப்பது. அப்போ நீ, நீங்கள், நீவிர் என்பது சரியான பதில். அவர் என்பது தவறான பதில். 157வது காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு டேஷ் எனப்படும். இடைநிலை. காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை எனப்படும். 158வது படர்க்கை பெயருக்கு எடுத்துக்காட்டு தருக. இவை அனைத்தும். படர்க்கை பெயர்னா என்னங்க? பேசுவர் யாரை விழித்து பேசுகிறாரோ அவரை தவிர்த்து பிறரை குறிப்பிட பயன்படும் சொற்கள் படர்க்கை எனப்படும். அப்போ எடுத்துக்காட்டு பாருங்க. அவன், அவள், அது என்பது சரியான பதில். அப்போ ஆன்சர் இவை அனைத்தும். 159வது பகுபதத்தில் முதலில் அமைந்து கட்டளை பொருளில் வருபவை. பகுதி. பகுபதத்தில் முதலில் அமைந்து கட்டளை பொருளில் வருவது பகுதி. 160 பொறுத்துக. சே உயர்வு, சோ மதில், தா கொடு, தீ நெருப்பு, தூ தூய்மை, தே கடவுள். 2, 3, 4, 6, 1, 5. சேனா உயர்வு, சோ என்பது மதில், தா என்பது கொடு, தீ என்பது நெருப்பு, தூ என்பது தூய்மை, தே என்பது கடவுள். 2, 3, 4, 6, 1, 5. 161வது பகுபதத்தின் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது இடைநிலை எனப்படும். பகுபதத்தின் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது இடைநிலை எனப்படும். 162 பொறுத்துக. தை தைத்தல், நா நாவு, நீ முன்னிலை ஒருமை, நே அன்பு, நை இழிவு, நோ வறுமை. ஆன்சர் 4, 5, 6, 1, 3, 2. தை என்பது தைத்தல், நா என்பது நாவு, நீ என்பது முன்னிலை ஒருமை, நே என்பது அன்பு, நை என்பது இழிவு, நோ என்பது வறுமை. 4, 5, 6, 1, 3, 2. 163வது கொஸ்டின். பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து. சந்தி. பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து சந்தி எனப்படும். 164வது பொறுத்துக. நோ நோய், து உன், வௌ கவர், வை புல்,
வி மலர், வா அழைத்தல். 4 3 5 1 2 6. நோ என்பது நோய், தூ என்பது உன், வௌ என்பது கவர், வை என்பது புல், வி என்பது மலர், வா என்பது அழைத்தல். 4 3 5 1 2 6. 165வது ஓரெழுத்து பொருள் தரும் சொல்லாக அமைவதை டேஷ் என்பர். ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓரெழுத்து ஒரு மொழி என்பர். 166வது நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் பவணந்தி முனிவர். நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் பவணந்தி முனிவர். 167வது தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை 42. தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை 42. 168வது தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை 42 என குறிப்பிட்டவர் பவணந்தி முனிவர். தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழியின் எண்ணிக்கை 42 என குறிப்பிட்டவர் பவணந்தி முனிவர். 169வது கொஷின். ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள குறில் எழுத்துக்கள் யாவை? நோ, து. ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள குறில் எழுத்துக்கள் யாவை? நோ, து. 170வது கொஷின். ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள குறில் எழுத்துக்கள் எத்தனை? 2. அவை நோ, து. ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள குறில் எழுத்துக்கள் எத்தனை? 2. அவை நோ, து. 171வது சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை டேஷ் என்பர். பகுப்பதங்கள். சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை பகுப்பதங்கள் என்பர். 172வது பொறுத்துக. பா பாடல், பூ மலர், பே மேகம், பை இளமை, போ செல், மா மாமரம். 6 5 4 3 2 1. பா என்பது பாடல், பூ என்பது மலர், பே என்பது மேகம், பை என்பது இளமை, போ என்பது செல், மா என்பது மாமரம். 6 5 4 3 2 1. 173வது பகுப்பதாக அமையும் பெயர் சொல். பெயர் பகுப்பதம். பகுப்பதாக அமையும் பெயர் சொல் பெயர் பகுப்பதம். 174வது பகுப்பத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். பகுப்பத உறுப்புகள் 6 வகைப்படும். 1 பகுதி, 2 விகுதி, 3 இடைநிலை, 4 சந்தி, 5 சாரியை, 6 விகாரம். 175வது பெயர் பகுப்பதத்தின் வகைகள் யாவை? இவை அனைத்தும். பெயர் பகுப்பதத்தின் வகைகள் பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில். 176வது பகுப்பதாக அமையும் வினைச்சொல் டேஷ் எனப்படும். வினை பகுப்பதம். பகுப்பதாக அமையும் வினைச்சொல் டேஷ் எனப்படும். வினை பகுப்பதம். 177வது பெயர் பகுப்பதம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். பெயர் பகுப்பதம் 6 வகைப்படும். 1 பகுதி பெயர் பகுப்பதம், 2 விகுதி பெயர் பகுப்பதம், 3 இடைநிலை பெயர் பகுப்பதம், 4 சந்தி பெயர் பகுப்பதம், 5 சாரியை பெயர் பகுப்பதம், 6 விகார பெயர் பகுப்பதம். 178வது கொஸ்டின். பகுப்பத உறுப்புகள் 6 வகைப்படும். அவை யாவை? இவை அனைத்தும். பகுப்பத உறுப்புகள் 6 வகைப்படும். அவை பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். 179வது கொஸ்டின். ஓரெழுத்து ஒரு மொழி இடம்பெற்றுள்ள நெடில் எழுத்துக்கள் எத்தனை?
40. ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள நெடிலெழுத்துக்கள் 40. அதே மாதிரி ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள குறில் எழுத்துக்கள் 2. 1 நோ, 2 து. 180வது பகாப்பதம் எத்தனை வகை சொற்களில் உண்டு? 4. பகாப்பதம் எத்தனை வகை சொற்களில் உண்டு? 4. 1 பெயர் பகாப்பதம், 2 வினை பகாப்பதம், 3 இடை பகாப்பதம், 4 உரி பகாப்பதம். 181வது கொஸ்டின், பொறுத்துக. மீ வான், மூ மூப்பு, மே அன்பு, மை அஞ்சனம், மோ மோத்தல், யா அகலம். ஆன்சர் 5, 4, 3, 2, 1, 6. மீ என்பது வான், மூ என்பது மூப்பு, மே என்பது அன்பு, மை என்பது அஞ்சனம், மோ என்பது மோத்தல், யா என்பது அகலம். ஆன்சர் 5, 4, 3, 2, 1, 6. 7th தமிழ் இயல் 6. 182வது ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது டேஷ் எனப்படும். தொழில் பெயர். ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தொழில் பெயர் எனப்படும். 183வது பின் வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழில் பெயர் எது? படித்தல். பின் வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழில் பெயர் படித்தல். 184வது பொறுத்துக. ஓட்டம் விகுதி பெற்ற தொழில் பெயர். பிடி முதல்நிலை தொழில் பெயர். சூடு முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். 3, 1, 2. ஓட்டம் என்பது விகுதி பெற்ற தொழில் பெயர். பிடி என்பது முதல்நிலை தொழில் பெயர். சூடு என்பது முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். 185வது கொஸ்டின், தொழில் பெயர் 3 வகைப்படும். அவை யாவை? இவை அனைத்தும். தொழில் பெயர் 3 வகைப்படும். அவை விகுதி பெற்ற தொழில் பெயர், முதல்நிலை தொழில் பெயர், முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். 186வது கொஸ்டின், தொழில் பெயர் எதை காட்டாது? இவை அனைத்தும். தொழில் பெயர் எதை காட்டாது? எண், இடம், காலம், பால். 187வது கொஸ்டின், தொழில் பெயர் எந்த இடத்தில் மட்டும் வரும்? படர்க்கை. தொழில் பெயர் எந்த இடத்தில் மட்டும் வரும்? படர்க்கை. 188வது கொஸ்டின், பொறுத்துக. விலை ஐ, வருகை கை, பார்வை வை, போக்கு கு. ஆன்சர் 3, 4, 2, 1. விலை என்பது ஐ, வருகை என்பது கை, பார்வை என்பது வை, போக்கு என்பது கு. சரியான பதில் 3, 4, 2, 1. 189வது கொஸ்டின், தொழில் பெயர் விகுதிக்கு எடுத்துக்காட்டு தருக. இவை அனைத்தும். தொழில் பெயர் விகுதிக்கு எடுத்துக்காட்டு தருதல், கூறல், ஆட்டம். 190வது கொஸ்டின், செல்லமாக ஓர் அடி அடித்தான். இதில் முதல்நிலை தொழில் பெயர் எது? அடி. செல்லமாக ஓர் அடி அடித்தான். இதில் முதல்நிலை தொழில் பெயர் அடி. 191வது, அறிஞரண்ணா தம் பேச்சால் புகழ் பெற்றார். இதில் முதல்நிலை தொழில் பெயர் எது? புகழ். அறிஞரண்ணா தம் பேச்சால் புகழ் பெற்றார். இதில் முதல்நிலை தொழில் பெயர் புகழ். 192வது, தொழில் பெயர் விகுதிகள் யாவை? இவை அனைத்தும். தொழில் பெயர் விகுதிகள் அல், தம், அம், ஐ, கை, வை, கு, பு, உ, தி, சி, வி, மை. 193வது, பொறுத்துக. அதாவது முதல்நிலை திறந்த தொழில் பெயர். விடு வீடு, மின் மீன், கொள் கோள், உடன்படு உடன்பாடு,
ஆன்சர் 4 3 2 1. 194வது கொஸ்டின். தமிழ் படிக்கும் பேறு பெற்றேன். இதில் முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர் எது? பேறு. தமிழ் படிக்கும் பேறு பெற்றேன். இதில் முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர் பேறு. 196வது கொஸ்டின். உணவின் சூடு குறையவில்லை. இதில் முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர் எது? சூடு. உணவின் சூடு குறையவில்லை. இதில் முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர் எது? சூடு. 196வது கொஸ்டின். எவ்வகை மாற்றமும் பெறாமல் தொழில் பெயராக அமைவது டேஷ் எனப்படும்? முதல்நிலை தொழில் பெயர். எவ்வகை மாற்றமும் பெறாமல் தொழில் பெயராக அமைவது முதல்நிலை தொழில் பெயர் எனப்படும். 197வது கொஸ்டின். பின் வருவனவற்றுள் முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர் எது? ஊரு. பின் வருவனவற்றுள் முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர் எது? ஊரு. 198வது கொஸ்டின். முதல்நிலை திரிவதால் உருவாகும் தொழில் பெயர் டேஷ் எனப்படும்? முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். முதல்நிலை தெரிவதால் உருவாகும் தொழில் பெயர் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் எனப்படும். 199வது கொஸ்டின். தொழில் பெயர் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். தொழிற்பெயர் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். 200வது கொஸ்டின். பின் வருவனற்றுள் விகுதி பெற்ற தொழில் பெயர் எது? படித்தல். பின் வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழில் பெயர் படித்தல். 201. இருபொருள் தருமாறு பாடப்படுவது இரட்டுற மொழிதல் எனப்படும். இருபொருள் தருமாறு பாடப்படுவது இரட்டுற மொழிதல் எனப்படும். 7th தமிழ் இயல் 7. 202. அணி என்னும் சொல்லுக்கு டேஷ் என்று பொருள். அழகு. அணி என்னும் சொல்லுக்கு டேஷ் என்று பொருள். அழகு. 203. உலகில் இல்லாத ஒன்றை உவமையாக கூறும் அணி டேஷ் அணி ஆகும். இல் பொருள் உவமை அணி. உலகில் இல்லாத ஒன்றை உவமையாக கூறும் அணி இல் பொருள் உவமை அணி ஆகும். 204. எடுத்துக்காட்டு உவமை அணியில் உவம உருபு எவ்வாறு வரும்? மறைந்து வரும். எடுத்துக்காட்டு உவமை அணியில் உவம உருபு மறைந்து வரும். 205. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி எடுத்துக்காட்டு உவமை அணி. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி எடுத்துக்காட்டு உவமை அணி. 206வது கொஸ்டின். ஒரு செய்யுளை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்வது டேஷ் என்பர்? அணி. ஒரு செய்யுளை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்வது அணி என்பர். 207. உவம உருபுகள் எவை? மலர். உவம உருபுகள் எவை? உவமை உருபுகளில் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க. மலர். உவம உருபு தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் மலர். 208வது கொஸ்டின். மாலை வெயிலில் மழைத்தூறல் பொன்மழை பொழிந்தது போல் தோன்றியது என்ற தொடரில் பயின்று வந்துள்ள அணி இல் பொருள் உவமை அணி. மாலை வெயிலில் மழைத்தூறல் பொன்மழை பொழிந்தது போல் தோன்றியது என்ற தொடரில் பயின்று வந்துள்ள அணி இல் பொருள் உவமை அணி. 209வது கொஸ்டின். உவமையால் விளக்கப்படும் பொருளை டேஷ் என்பர்? உவமேயம். உவமையால் விளக்கப்படும் பொருளை உவமேயம் என்பர். 210வது கொஸ்டின். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி. 211வது கொஸ்டின். உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் வந்து உவம உருபு மறைந்து வந்தால் அது டேஷ் அணி ஆகும். எடுத்துக்காட்டு உவமை அணி.
உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் வந்து உவம உருபு மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு உவமை அணி ஆகும். 212வது கொஸ்டின், ஒப்பிட்டு கூறப்படும் பொருளை டேஷ் என்பர். ஏ மற்றும் பி சரி. ஒப்பிட்டு கூறப்படும் பொருளை உவமை உவமானம் என்பர். 213வது கொஸ்டின், காளை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது என்ற தொடரில் பயின்று வந்துள்ள அணி. இல்பொருள் உவமை அணி. காளை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது என்ற தொடரில் பயின்று வந்துள்ள அணி இல்பொருள் உவமை அணி. 214வது, ஒரு பாடலில் உவமையும் உவமேயமும் வந்து உருபு வெளிப்படையாக வந்தால் அது டேஷ் எனப்படும் உவமை அணி. ஒரு பாடலில் உவமையும் உவமேயமும் வந்து உருபு வெளிப்படையாக வந்தால் அது உவமை அணி எனப்படும். 215வது கொஸ்டின், உவம உருபுகள் எவை? இவை அனைத்தும். உவமை உறுப்புகள் எவை? இவை அனைத்தும். அதாவது போல, புரைய, அன்ன, இன்ன, அற்று, இற்று, மான, கடுப்ப, ஒப்ப, உரள. 216வது கொஸ்டின், தேன் போன்ற தமிழ் இதில் பயின்று வந்துள்ள உவமையை காண்க. தேன். தேன் போன்ற தமிழ் இதில் பயின்று வந்துள்ள உவமை தேன். 7th தமிழ் இயல் 8 217. ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை உவமையாக கூறுவது டேஷ் எனப்படும் உவமை அணி. ஒரு பொருளை விளக்க மற்ற பொருளை உவமையாக கூறுவது உவமை அணி எனப்படும். 218வது, பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல் என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி டேஷ் எனப்படும் ஏகதேச உருவக அணி. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி ஏகதேச உருவக அணி எனப்படும். 219வது கொஸ்டின், உவமைக்கு எடுத்துக்காட்டு தருக. தேன் போன்ற தமிழ். உவமைக்கு எடுத்துக்காட்டு தருக. தேன் போன்ற தமிழ். 220வது கொஸ்டின், அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும் என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி ஏகதேச உருவக அணி. அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும் என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி ஏகதேச உருவக அணி. 221வது கொஸ்டின், உவமையும் உவமேயமும் ஒன்றாக அமைவது டேஷ் எனப்படும் உருவக அணி. உவமையும் உவமேயமும் ஒன்றாக அமைவது உருவக அணி எனப்படும். 222வது கொஸ்டின், உருவகத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. இவை அனைத்தும். உருவகத்திற்கு எடுத்துக்காட்டு துன்பக்கடல், இன்ப வெள்ளம், தமிழ்தேன். 223வது கொஸ்டின், உவமை வேறு உவமைக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டுமே ஒன்றே என்று தோன்றும்படி கூறுவது டேஷ் எனப்படும் உருவக அணி. உவமை வேறு உவமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டுமே ஒன்றே என்று தோன்றும்படி கூறுவது உருவக அணி ஆகும். 224வது கொஸ்டின், வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி உருவக அணி எனப்படும். வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி உருவக அணி எனப்படும். 225வது கொஸ்டின், இரு பொருளில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தப்படாமல் விடுவது டேஷ் எனப்படும் ஏகதேச உருவக அணி. இரு பொருளில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தப்படாமல் விடுவது ஏகதேச உருவக அணி எனப்படும். 226வது கொஸ்டின், உவமைக்கு எடுத்துக்காட்டு தருக. இவை அனைத்தும். உவமைக்கு எடுத்துக்காட்டு வெள்ளம் போன்ற இன்பம், கடல் போன்ற துன்பம், மலர் போன்ற முகம். 7th தமிழ் இயல் 9 227. ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றுக்கு ஆகி வருவது டேஷ் பெயர் ஆகும் ஆகு பெயர். ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி வருவது ஆகு பெயர் ஆகும்.
228வது கொஸ்டின், வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வருவது டேஷ் ஆகும். இரட்டை கிளவி. வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வருவது இரட்டை கிளவி ஆகும். 229வது கொஸ்டின், தமிழ்நாடு என்னும் பெயர் அவ்விடத்தை சேர்ந்த விளையாட்டு அணியை குறிப்பதால் இது டேஷ் ஆகும். இடவாகு பெயர். தமிழ்நாடு என்னும் பெயர் அவ்விடத்தை சேர்ந்த விளையாட்டு அணியை குறிப்பதால் இது இடவாகு பெயர் ஆகும். 230வது கொஸ்டின், அடுக்கு தொடருக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது எது? மழை சடசடவென. அடுக்கு தொடருக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது மழை சடசடவென. மற்ற 3 பாருங்க சரியா இருக்கு. பாம்பு பாம்பு பாம்பு, எங்கே எங்கே, இல்லை இல்லை. அடுக்கு தொடர்னா என்னங்க? அதாவது 2 3 முறை அடுக்கி வருவது அடுக்கு தொடர் ஆகும். 231வது கொஸ்டின், இனிப்பு என்னும் பண்பு பெயர் தின்பண்டத்தை குறிப்பதால் இது டேஷ் ஆயிற்று. பண்பாகு பெயர். இனிப்பு என்னும் பண்பு பெயர் தின்பண்டத்தை குறிப்பதால் இது பண்பாகு பெயர் ஆயிற்று. 232வது கொஸ்டின், பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் ஆகிய டேஷ் வகையான பெயர் சொற்களிலும் ஆகு பெயர்கள் உண்டு. 6. பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் ஆகிய 6 வகையான பெயர் சொற்களிலும் ஆகு பெயர்கள் உண்டு. 233வது கொஸ்டின், பொருளின் பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவது டேஷ் பெயர் ஆகும். பொருளாகு பெயர். பொருளின் பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர் எனப்படும். 234வது கொஸ்டின், இரட்டையாக இணைந்து வந்து பிரித்தால் பொருள் தராத சொற்களை டேஷ் என்பர். இரட்டை கிளவி. இரட்டையாக இணைந்து வந்து பிரித்தால் தனி பொருள் தராத சொற்களை இரட்டை கிளவி என்பர். 235வது கொஸ்டின், இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது டேஷ் பெயர் ஆகும். சினையாகு பெயர். இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது சினையாகு பெயர் ஆகும். 236வது கொஸ்டின், பொருளாகு பெயரின் வேறு பெயர்கள். வேறு பெயர் முதலாகு பெயர். பொருளாகு பெயரின் வேறு பெயர் முதலாகு பெயர். 237வது கொஸ்டின், அடுக்கு தொடர் எத்தனை முறை அடுக்கி வரும்? இவை அனைத்தும். அடுக்கு தொடர் எத்தனை முறை அடுக்கி வரும்? 2 3 4. 238வது கொஸ்டின், மல்லிகை சூடினாள் என்பது டேஷ் ஆகு பெயர். பொருளாகு பெயர். மல்லிகை சூடினாள் என்பது பொருளாகு பெயர் ஆகும். 239வது கொஸ்டின், சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது என்பது டேஷ் ஆகு பெயர். இடவாகு பெயர். சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது என்பது இடவாகு பெயர் ஆகும். 240வது கொஸ்டின், டிசம்பர் என்னும் காலப்பெயர் அக்காலத்தில் மலரும் பூவை குறிப்பதால் இது டேஷ் பெயர் ஆயிற்று. காலவாகு பெயர். டிசம்பர் என்னும் காலப்பெயர் அக்காலத்தில் மலரும் பூவை குறிப்பதால் இது காலவாகு பெயர் ஆயிற்று. 241வது கொஸ்டின், அச்சம், விரைவு, சினம் போன்ற காரணங்களால் ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வருவது அடுக்கு தொடர் ஆகும். அச்சம், விரைவு, சினம் போன்ற காரணங்களால் ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வருவது அடுக்கு தொடர் ஆகும். 242வது கொஸ்டின், மழை சடசடவென பெய்தது. இத்தொடரில் அமைந்துள்ளது இரட்டை கிளவி. மழை சடசடவென பெய்தது. இத்தொடரில் அமைந்துள்ளது இரட்டை கிளவி ஆகும். 243வது கொஸ்டின், சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1 பாருங்க, டிசம்பர் சூடினாள் என்பது சினையாகு பெயர் ஆகும். கூற்று 2 பாருங்க, தலைக்கு ஒரு பழம் கொடு என்பது காலவாகு பெயர் ஆகும். ஆன்சர் 2 கூற்றுகளும் தவறானது. ஏன் தவறுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கூற்று 1 பாருங்க, டிசம்பர் சூடினாள் என்பது காலவாகு பெயர் ஆகும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? சினையாகு பெயர். அப்ப இது தவறு. கூற்று 2 பாருங்க, தலைக்கு ஒரு பழம் கொடு என்பது சினையாகு பெயர் ஆகும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? காலவாகு பெயர். அப்ப இதுவும் தவறு.
அப்போ ஆன்சர் 2 கூற்றுகளும் தவறானவை. 244வது கொஷின், இரட்டை கிளவிக்கு எடுத்துக்காட்டு தருக. இவை அனைத்தும். இரட்டை கிளவிக்கு எடுத்துக்காட்டு விறுவிறு, கலகல, மலமல. 245வது கொஷின், சினையின் பெயர் முதலாகிய பொருளுக்கு ஆகி வருவது டேஷ் எனப்படும். சினையாகு பெயர். சினையின் பெயர் முதலாகிய பொருளுக்கு ஆகி வருவது சினையாகு பெயர் ஆகும். 246வது கொஷின், இனிப்பு தின்றான் என்பது டேஷ் ஆகு பெயர் ஆகும். பண்பாகு பெயர். இனிப்பு தின்றான் என்பது பண்பாகு பெயர் ஆகும். 247வது கொஷின், அடுக்கு தொடரில் ஒரே சொல் டேஷ் முறை அடுக்கி வரும். 4. அடுக்கு தொடரில் ஒரே சொல் 4 முறை அடுக்கி வரும். 248வது கொஷின், டேஷ் தொடரில் பலமுறை இடம்பெறும் ஒவ்வொரு சொல்லும் பொருளுடையது. அடுக்கு தொடர். டேஷ் தொடரில் பலமுறை இடம்பெறும் ஒவ்வொரு சொல்லும் பொருளுடையது. அடுக்கு தொடர். 249வது கொஷின், பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது டேஷ் ஆகு பெயர் ஆகும். பொருளாகு பெயர். பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது டேஷ் ஆகு பெயர் ஆகும். பொருளாகு பெயர். 250வது கொஷின், பொங்கல் உண்டான் என்பது டேஷ் ஆகு பெயர் ஆகும். தொழிலாகு பெயர். பொங்கல் உண்டான் என்பது தொழிலாகு பெயர் ஆகும். 251வது கொஷின், அடுக்கு தொடருக்கு எடுத்துக்காட்டு தருக. இவை அனைத்தும். அடுக்கு தொடருக்கு எடுத்துக்காட்டு பிடி பிடி பிடி, தீ தீ தீ, பாம்பு பாம்பு பாம்பு. 252வது கொஷின், பொங்கல் என்னும் தொழில் பெயர் அத்தொழிலால் உருவான உணவினை குறிப்பதால் இது டேஷ் ஆகும். தொழிலாகு பெயர். பொங்கல் என்னும் தொழில் பெயர் அத்தொழிலால் உருவான உணவினை குறிப்பதால் இது தொழிலாகு பெயர் ஆகும். 253வது கொஷின், இரட்டை கிளவியை பிரித்தால் டேஷ் தருவதில்லை. பொருள். இரட்டை கிளவியை பிரித்தால் பொருள் தருவதில்லை. 254வது கொஷின், பொறுத்துக. மல்லிகை சூடினார். பொருளாகு பெயர். டிசம்பர் சூடினால் காலவாகு பெயர். பொங்கல் உண்டான் தொழிலாகு பெயர். இனிப்பு தின்றான் பண்பாகு பெயர். இப்போ சரியான பதில் 3, 4, 1, 2. மல்லிகை சூடினால் என்பது பொருளாகு பெயர். டிசம்பர் சூடினால் என்பது காலவாகு பெயர். பொங்கல் உண்டான் என்பது தொழிலாகு பெயர். இனிப்பு தின்றால் என்பது பண்பாகு பெயர். 255வது கொஷின், இரட்டை கிளவியில் ஒரு சொல் டேஷ் முறை மட்டுமே வரும். 2. இரட்டை கிளவியில் ஒரு சொல் 2 முறை மட்டுமே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.